நம்மளோட இரைப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இடையில வந்து ஒரு ஸ்பின்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஸ்பின்டர் அப்படின்னா அது ஒரு வால்வ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட உணவு குழாயில வந்து கீழே அதை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு வால்வ் இருக்கும். நம்ம இந்த ஸ்பின்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இரைப்பையும் உணவு குழாயும் பிரிச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும். நம்மளோட இரைப்பையில இருந்து உணவு குழாய்க்கு திருப்பி வந்து நம்ம சாப்பிட்ட உணவுகள் மேல போகாம இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பின்டர் இருக்கு. அந்த ஸ்பின்டருமே பேசிக்கலி ஒரு தசையினால உருவானது தான். ஸோ கீழே இருக்கிறனால இது வந்து லோயர் எசோஃபேஜல் ஸ்பின்டர் மசில் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தசையில வந்து எப்ப பிரச்சனை வருதோ, ஸோ இந்த தசை எப்ப வந்து ரொம்ப தளர்வா வீக் ஆகுதோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்? ஸோ நார்மலா வேல்ல வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி ஃப்ளோ வந்து ப்ராப்பரா இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டொமக்ல பேசிக்கா HCl அப்படின்ற அமிலமும் வந்து சுரக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான அமிலம். ஸோ பேசிக்கா இந்த அமிலம் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராசஸ், செரிமான ப்ராசஸ்க்காக வந்து உருவாகுது. பட் இதே கான்சென்ட்ரேட்டடான இந்த அமிலம் வந்து நம்மளோட உணவுகளோட சேர்ந்து கலந்து இருக்கிறப்போ நமக்கு இந்த வேல்ல பிரச்சனை ஆகுது, இது வந்து வீக் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த அமிலம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பேக் ஃப்ளோ ஆகும். ஸோ பின்னாடி மேல போக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் உணவு குழாய்க்குள்ள வந்து திருப்பி என்டர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு இரிட்டேஷன் உருவாகும். ஸோ அந்த இரிட்டேஷனால என்ன ஆகும் பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து ஒரு எரிச்சல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து நமக்கு நெஞ்செரிச்சல் வரதுக்கான காரணம்.